Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு எப்பவும் மாதிரி நிறையவே சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்கேங்க. ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BGMI திரும்ப வந்திருக்கு ப்ளே ஸ்டோரில் அப்படின்னு பார்க்க முடியுது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஐக்கூலேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் IQoo Z7s அப்படின்ற ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்ஸ்டாகிராம்லேருந்து புதுசான ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வர போகிறாங்களாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் ரெட்மிலேருந்து Redmi Pad 2 வரப்போதாங்க. இந்த Redmi Pad 2 வந்து Redmi Padலேருந்து டவுன் கிரேடான ஒரு வெர்ஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஏன்னா இதனோட கீ ஸ்பெக்ஸ் வந்திருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த Redmi Pad ஒரு LCD 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட இருக்கும். 10 இன்ச்க்கான டிஸ்பிளே இருக்கலாம். ஸ்னாப்டிராகனோட 680 ப்ராசரோட இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுதுங்க. இதுக்கு முன்னாடி வந்தது கூட G99 வந்தது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்பவே கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டேப்லெட்டாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி விலை கம்மி பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்குங்க. ஸோ எப்பவுமே ரெட்மியை தவிர மற்ற எல்லா கம்பெனியுமே அப்கிரேட் தான் பண்ணிட்டு போவாங்க. இவங்க மட்டும் எப்போ பார்த்தாலும் ஏன் டவுன்கிரேட் பண்ணுறாங்கன்னா புரியாமல் இருக்கு. அடுத்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு ஃபீச்சர் சீக்கிரமாக வரப்போகுது. எடிட் மெசேஜ் ஃபீச்சர். ஏற்கனவே அதை வந்து பீட்டா யூசர்ஸ்க்கு ரோல் அவுட் பண்ணிட்டாங்களாம். நீங்கள் பீட்டாவில் இருந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து எக்கச்சக்கமான பக்ஸ் ஃப்ளாஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. குறிப்பாக நிறைய லாங்குவேஜ் சப்போர்ட் இல்லை, மதர் லாங்குவேஜில் டைப் பண்ணும்போது பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நான் பார்த்துருந்தேங்க. ஸோ இதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். ரொம்ப சீக்கிரமாக எல்லாருக்கும் ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் எடிட் மெசேஜ் ஃபீச்சர் வரப்போகுது. அடுத்து இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா, இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு புது அப்ளிகேஷனை எடுத்து வர போகிறாங்களாம். இன்ஸ்டாகிராம் ஏற்கனவே நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். ஸோ அவங்க கொண்டு வராங்க அப்படின்றப்போ எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் பேஸான ஒரு அப்ளிகேஷன், அதாவது ட்விட்டர் மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்விட்டர் ஏற்கனவே நிலைமை கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறத பயன்படுத்தி இன்ஸ்டாகிராம் உள்ள வர பார்க்குறாங்க. ட்விட்டர் மாதிரியான ஒரு அப்ளிகேஷனாக இன்ஸ்டாகிராம்லேருந்து அடுத்து வரப்போகிற அப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி லான்ச் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு. அடுத்து சாம்சங்லேருந்து A14 அப்படின்ற ஒரு மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே A சீரிஸ் விலை அதிகமாக இருக்கும். இந்த டைம் தான் A சீரிஸ் ஒரு ஓகேயான கரெக்டான ப்ரைஸில் வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மொபைலில் 6.6 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD டிஸ்பிளே இருக்குது, 50 MPக்கான கேமரா செட்டப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Exynos 850 அப்படின்ற ப்ராசரோட 13 MP மெயின் கேமரா, 5000 mAh பேட்டரி, 15 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருதுங்க. இதனோட ஓவரால் பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ 14,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வரது ரொம்ப நல்ல டீல்னு சொல்ல மாட்டேன். ஆனால் A சீரிஸ் விலை அதிகமாக இருக்கும். ஸோ இவங்க வந்து கரெக்டான ப்ரைசிங்கில் எட்டு வந்திருக்காங்க. அடுத்து BGMI. ஆமாங்க, BGMI அஃபிஷியலாக ப்ளே ஸ்டோரில் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நிறைய ஸ்க்ரீன்ஷாட், நிறைய டவுன்லோட் பண்ண மாதிரியான இமேஜஸ் காலையிலேருந்து பார்க்க முடிஞ்சுது. என்னமோ ஏதோ தெரியல, நம்ம கண்ணில் அது படவே இல்லைங்க. நிறைய லிங்க்ஸ் நிறைய யூடியூபர்ஸ் போஸ்ட் பண்ணாங்க, நிறைய நியூஸ் வெப்சைட்ஸில் நான் பார்த்துருந்தேன். ஸோ எல்லா லிங்க்ஸுமே எக்ஸ்ப்ரீட் அப்படின்னு தான் காமிச்சதை நான் பார்க்க முடிஞ்சுது. அவைலபிள் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய ரூமர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து அஃபிஷியல் கிடையாது. ப்ளே ஸ்டோரில் வந்துட்டுனா BGMI தரப்புலேருந்தே அஃபிஷியலாக சொல்லுவாங்க, ப்ளே ஸ்டோரில் நான் இப்போ அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவசரம் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அஃபிஷியலாக சீக்கிரமாக ரோல் அவுட் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே வந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, வந்ததுன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து அமேசான்லேருந்து கிராண்ட் கேமிங் டேஸ் அப்படின்ற மாதிரியான அவங்களோட கேமிங் ப்ராடக்ட்ஸ்க்கான ஆஃபர்ஸாக ரன் பண்ணுறாங்க. 22ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்குங்க. இதில் என்ன ஆஃபர் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் தான். கேமிங் டேஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கேமிங் ப்ராடக்ட்ஸ், குறிப்பாக கேமிங் லேப்டாப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு தரமான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஐசிஐசியோட கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் இருக்குது. வேணும்னு நினச்சிங்கன்னா பை பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ IQoo Z7s இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் வந்திருக்கு. இது வந்து ஒரு 90Hz AMOLED டிஸ்பிளேயோட ஸ்னாப்டிராகன் 695 அப்படின்ற ப்ராசரோட 8GB RAM வேரியண்ட்டாக வந்திருக்குதுங்க. 5000 mAh பேட்டரி, 44 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னு அமேசான்ல இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. 19,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல ஏற்கனவே டெலிகிராம்லயும் ஷேர் பண்ணியிருந்தேன். அடுத்து டீல் ஆஃப் த டே. இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது Egate-ஓட ஒரு ப்ரொஜெக்டர். Egate i9 ப்ரொஜெக்டர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவுமே ஒரு 9,000 ரூபாய் பிரைஸ் பக்கத்துல இருக்கும். இது இப்போ ஃபிளிப்கார்ட்ல விலை கம்மியா பார்க்க முடியுது. 6,500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல அவைலபிளா இருக்குங்க. இது வந்து ஒரு 720p ப்ரொஜெக்டர். அது மட்டும் இல்லாம இது வந்து 2400 லூமினஸ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து Portronicsல இருந்து ஒரு UFO சார்ஜர். யாருக்கு யூஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரே டைம்ல நிறைய சார்ஜிங் டிவைசஸ் யூஸ்
பண்ணுவேன், நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு சார்ஜ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8 ஆம்பியர் சப்போர்ட் பண்ணும், ஒரே நேரத்தில் 6 ப்ராடக்ட் வரைக்கும் சார்ஜ் பண்ண முடியும். இப்போ அது 559 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இருக்கு. இதே ப்ராடக்ட்டை நான் 999 ரூபாய்க்குலாம் பார்த்துருக்கேன். 550 ரூபாய்க்கு ஒரு நல்ல டீல். வேணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ் அப்புறம் ஆஃபர்ஸ். நீங்கள் இன்னைக்கு பார்த்ததுல எந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்ற கமெண்ட்ல சொல்லுங்க, அது ரொம்ப முக்கியங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த மாதிரி அப்டேட்ஸை அடுத்தடுத்து கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடியுது, வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்.